ஹாய் வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து டிஎன்பிஎஸ்சி எப்படிலாம் படிக்கலாம், என்ன மாதிரிலாம் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். மோட்டிவேஷனான வீடியோஸும் நான் போட்டுட்ருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சிவதன்யா பப்ளிகேஷன் புக்கோட தமிழ் பார்க்க போகிறோம். தமிழ் புக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. ஃபஸ்ட்டு என்னென்னா வந்து புக்கு ஓப்பன் பண்ணோடனே வந்து நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, யார் எழுதுனாங்க, ஃபோன் நம்பர் அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாடத்தலைப்பு கொடுத்துருக்காங்க. அழகு 1, அழகு 2, அழகு 3, அழகு 4, அழகு 5, அழகு 6, அப்புறம் அழகு 7 அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசி என்ன கொடுத்துருக்காங்க, பகுதி 2ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் நிறையா கொடுத்துட்டு கடைசியில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அழகு 1ல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. புக்கில் இருக்கிறது இல்லாதது எக்ஸ்ட்ரா அதுலேயே வந்து பயிற்சி வினாக்கள் நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த புக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நான் வாங்கி வந்து ஒரு 6 to 7 monthsக்கு மேலே இருக்கும். நான் ஆமாம், மார்ச் மாதம் வாங்கணும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு ரொம்ப. இப்போ வந்து புக்கில் இல்லாததை கொடுத்துருக்காங்க. அவுட் சோர்ஸ் வந்து நம்ம எங்கேயுமே போய் தேட தேவையில்லை, எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, கலைச்சொற்கள் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு நாடர் பற்றி ஆகட்டும், 4 மணிக்கொடி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. திருக்குறளும் இருக்குது இதில். அதுக்கப்புறம் வந்து மரபு தொடர்கள் எக்ஸ்ட்ராவே நிறைய கொடுத்துருக்காங்க. புக்கில் வந்து இல்லாதது நம்ம வந்து தேடி வந்து படிக்கணும்லாம் அவசியம் இல்லை. எல்லாமே வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் எப்படி சொல்கிறது, புத்தா புக்கு அந்த மாதிரி புக்கெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி புக்கில் இது ஒரு புக்கு நான் வாங்கி ரொம்ப ஒரு 6-7 மாதம் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அயர் சொற்கள், பிறமொழி சொற்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது. புக்கை பார்த்திங்கன்னா வந்து தெரியும் எவ்வளோ மொத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்திங்கன்னா நமக்கு பயிற்சி வினாக்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டிப்பாக இந்த புக் வாங்கி நம்ம படிக்கணும். நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இதை என்னோடய ஃபஸ்ட்டு சேனல்னு சொல்ல மாட்டேன், இது என்னோடய 3வது 4வது சேனல் கூட இருக்கும். ஃபஸ்ட்டு நிறைய சேனல் 2-3 சேனல் ஓப்பன் பண்ணி எனக்கு வந்து கை கொடுக்கல. படிக்கிறது எதோ சம்மந்தப்பட்டது தான். அப்புறம் வீட்டில் அந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் எல்லாமே நான் போட்டேன். பட் எனக்கு ரீச் ஆகலை. இந்த சேனல் வந்து ரீச் ஆகணும்னு நம்புகிறேன். நான் டெய்லியும் வந்து வீடியோஸ் நான் கண்டிப்பாக போட்டுகிட்டே இருப்பேன். வந்து இன்னும் 376 days தான் இருக்குது. 367 days தான் இருக்குது. இன்னும் குரூப் 4க்கு நம்ம கண்டிப்பாக படித்து நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு ஜாப்பில் நம்ம போய் உட்காரணும். என்னோடய ஆசை அதுதான். கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த வீடியோவுக்கு வந்து லைக்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நான் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். அது இல்லாமல் நான் வந்து பாலிட்டியில் வந்து பிரகதீஷ் புக் வாங்கியிருந்தேன். அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் மேக்ஸ்க்கு வந்து என்ன புக்கு வாங்குறதுன்னு எனக்கு தெரியல. வச்சுருக்கேன், நான் எல்லா புக்கு வச்சுருக்கேன். ஆப்டிடியூட் RS அகர்வால் வந்து வாங்கலான்னு சொல்கிறாங்க. பட் வந்து அது எப்படி வாங்குறது என்னென்னு எனக்கு தெரியல. அது உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எனக்கு வந்து லிங்க் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்துட்டு நான் வாங்கிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னா, என்னை பற்றி என்ன சொல்லணும்னா, நான் வந்து இதெல்லாம் என்னோடய செகண்ட் அட்டெம்ப்ட். ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து ஒரு 120 questions தான் போட்டிருந்தேன். வீட்டிலேருந்து படித்து தான். இது என்னோடய செகண்ட் அட்டெம்ப்ட்டு. நான் வந்து எப்படி சொல்கிறதுனா, வீட்டிலேருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படித்தேன். அப்போயும் எனக்கு வந்து தமிழில் எனக்கு மார்க் போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உங்களுக்கு எதில் மார்க் போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நான் வந்து எப்படி சொல்கிறதுனா, கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி நான் போடுறதுனால எல்லோரும் எனக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட்டில் என்னென்னலாம் வேணுமோ, என்னென்ன டாபிக்ஸ்க்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் தினமும் படிச்சுக்கிட்டே இருங்க. கன்சிஸ்டன்சியாக படிக்க தான் நம்ம எவ்வளோ வந்து நமக்கு நம்ம வந்து என்றைக்கும் வந்து கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத அந்த மாதிரி தான். நான் வந்து வீடியோஸ் தினமும் போட்டுகிட்டே இருப்பேன். லைக் எவ்வளோ வருது, கமெண்ட் எவ்வளோ வருதுன்னு கூட வந்து ஃபீல் பண்ண மாட்டேன். நான் வரல, லைக் போடல, சப்ஸ்கிரைப் பண்ண, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத, அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.